பாலக்கீரை யூஸ் பண்ணி செய்ய போகிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் இது கொடுத்து விடலாம். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, ஆவியில் வேக வச்சு செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஆயில் கம்மியாக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கையில் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக உடையணும். அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஊறின கடலைப்பருப்பை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்காக 5 சிகப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கரகரப்பு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச மாவு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் வீட்டில் கடலைப்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு பதிலாக நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு யூஸ் பண்ணி பண்ணுறப்போ கொஞ்சமாக ஈனும் சேர்த்துக்கோங்க. அதில் இல்லைனா பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். கடலை மாவு யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை நீங்கள் செய்யலாம். நான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இதில் பேக்கிங் சோடாவோ ஈனோவோ நான் எதுவும் சேர்க்கல. நம்ம அரைச்சி வச்ச பேட்டர் கூட 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பஞ்ச் பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நல்ல சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பாலக்கீரையை பேட்டரோடு சேர்த்துக்கலாம். பாலக்கீரையை மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ சால்ட்டு சேர்க்கலை, ஏன்னா இப்போ பார்க்குறப்ப குவான்டிட்டி ஜாஸ்தி தெரியும். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாலக்கீரை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரை நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா தெரியும் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுற இந்த டயத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாயில் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம், அதனால் ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுக்கோங்க. மாவு இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது மாதிரி ஒரு கேக் டின் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு இதில் சேர்த்துக்கலாம். மாவை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கடாயில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். மாவை அதில் வச்சுட்டு நல்லா மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஆவியில் வேக விடுங்க. 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடும். ஒரு டூத் பிக்கோ நைஃபோ வச்சு பார்த்திங்கனாலே தெரியும், ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நைஃப்பில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸ் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை நல்லா ஸ்கொயராக சைட்லெலாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துகிட்டு ட்ரையாங்கிளில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா சாண்ட்விச் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாண்ட்விச் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நைஃப்பில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணிங்கன்னா உதிராமல் நல்ல பீசஸாக வரும். இதில் பாலக்கீரையோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க.
டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. க்யூப்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாத்தையும் இந்த சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை இப்படியும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இது கூட ஒரு தாளிப்பு, சின்னதாக ஒரு தாளிப்பு பண்ணிவிட்டு அப்படியும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். எள்ளு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றப்ப அதோடய பைட்ஸ் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். எள்ளு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், எள்ளு எல்லாம் நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே மிளகாவும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அதனால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்தில் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸை இதோடு சேர்த்துக்கலாம். எல்லா பீசஸையும் பேனில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு சைடு வெந்தோன்னே அடுத்த சைடு திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறிடுச்சுன்னா உடையாது. அதனால் ஈஸியாக திருப்பி விடலாம். நல்லா திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நீங்கள் சர்வ் பண்ணுறப்ப கொஞ்சமாக லெமன் ஜூஸ், சாட் மசாலா சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா காரம் அவ்வளோவா தெரியாது. அவ்வளோதான். எல்லா ஸ்நாக்ஸும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் எனி சட்னி, கார சட்னியாக இருக்கட்டும், டொமேட்டோ சட்னி, க்ரீன் சட்னி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கோகோனட் சட்னி கூடயும் சர்வ் பண்ணலாம். இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் 2 டைமுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பாலக் சாப்பிடாத குழந்தைங்க கூட ஈஸியாக அதை சாப்பிடுவாங்க. பாலக் ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. டொமேட்டோ சாஸ் அண்ட் மயோனைஸ் கூடவும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.